உலகம் முழுவதும் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. சிவராத்திரி மகிமையை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், கிராமத்தில் உள்ளவருக்கும், வாழ்வில் உள்ள எல்லோருக்குமே சிவராத்திரி தெரிகின்றோம். கிராமங்களில் சவுத் சைடில் இருக்கிறவங்க, தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லோருமே இன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக மேற்கொள்வார்கள். அது ரொம்ப சிறப்பு நண்பர்களே. இதை விட மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு தெரியும் ஆழகால விஷயத்தை உலகத்தோட நன்மைக்காக சிவன் அருந்தியதுதான் விஷ்ணு பிரம்மனுடைய ஆணவத்தை அறிப்பதற்காக அந்த அடிமுடி அவதாரம் எடுத்தது இந்த நாட்களில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடர்ன் யுகத்தில் சிவனை உருவ வழிபாடு பண்ணுறது, மாடர்ன் யுகமாக மாடர்ன் சாமியார்கள்லாம் சிவ உருவ வழிபாடு கொண்டாடுறாங்க. இந்தியா முழுவதும் 12 ஜோதிலிங்கத்தை சுட்டு வந்துட்டோம். 12 ஜோதிலிங்கத்தை 12 முறை இந்தியாவில் கிட்டத்தட்ட 1700 சிவலிங்கங்கள். இதில் பெரும்பகுதியான சிவலிங்கங்கள் காசி முதற்கொண்டு கேதார்நாத் முதற்கொண்டு இந்தியாவில் உள்ள எல்லா சிவலிங்கங்களையும் தரிசனம் பண்ணியிருக்கும். எந்த சிவாலயங்களிலும், இந்தியாவில் உள்ள எந்த சிவாலயங்களிலும் ஏதோ 1-2 தவிர சிவனை உருவ வழிபாடு செய்வதே கிடையாது. சிவனை உங்களுக்கு தெரியும் கிராமங்களையும் சரி, உங்களுடைய இல்லங்களையும் சரி, சிவனை உருவமாகவோ வேற போட்டோ வச்சு வழிபட்டால் அது பாவம். சிவனை உருவ வழிபாடு செய்தால் அது பெரும் பாவம். ஆகவே இந்த சிவராத்திரி அன்றைக்கு பெரும் பாவத்தை சந்தேகிக்காதீர்கள். பல மாடர்ன் இதில் போயிட்டு நான் இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி கொண்டாடுறேங்கிறதுக்காக சங்கீத சுரங்களோடு போயிட்டு சிவனை வழிபடுகிறார்கள். அங்கேயே பார்த்தீங்கன்னா தியான லிங்கம் தான் பெருசு. அவே நண்பர்களே, லிங்க வழிபாடு செய்வதுதான் சிவசூத்திரத்தில் சொல்லப்படுகின்றது, பக்தி சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவனை லிங்க ரூபமாகத்தான் வழிபட வேண்டும். படைப்பாற்றலை, படைப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய இந்த சிவலிங்க வழிபாடு என்பது ரொம்ப அற்புதமானது. அந்த சிவராத்திரியில் இந்தியாவில் பழமையான கோயில்கள் 1000 கோயில்கள் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பழமையான கோயில்கள் இருக்கு. எந்த பழமையான கோயிலில் சென்றாவது இந்த 4 கால பூஜையில் ஏதோ ஒரு பூஜை நாச்சும் மட்டன் பண்ணுங்க. அதுவே இன்றைய சிவராத்திரி விரதம் இருப்பதற்கான மிக அற்புதமான காலையில் இருந்து உங்கள் எல்லோருக்கும் சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது என்பது தெரியும் நண்பர்களே.